மறைந்திருப்பவர் என்றும் சொல்லலாம். ஏனெனில் நீங்கள் பேசுவதாலோ பாடுவதாலோ புகழ்வதாலோ அவரை நேரில் காண இயலாது, கண்டாலும் வெண்டவர் கிடையாது. ஆக மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி எங்கும் மறைந்து நின்று பல்வேறு சொல்லாலும் வர்ணனையினாலும் வர்ணிக்கப்பட்டு அந்த வர்ணனைகளாலோ நினைவுகளாலோ காண முடியாத உண்மை பொருளாக மறைப்பொருளாக இருக்கின்ற மறைந்துள்ள பொருளாக இருப்பவனே. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கறந்தபாலை போன்ற தூய்மையும் நம்முடைய திருத்தொண்ட புராணம் பேசும். தூய்மையான உள்ளம், தூய்மையான வெள்ளாடை, தூய்மையான வெண்மையான திருநீர், தூய்மையான சொல், தூய்மையான செயல், தூய்மையான அன்பு. அது என்ன தூய்மையான அன்பு? தூய்மையான அன்புனா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் காட்டக்கூடிய அன்பு தூய்மையான அன்பு. மற்ற அன்பெல்லாம் ஆதாயம் பொருட்டு காட்டப்படுவதெல்லாம் அன்பில் வராது. ஆக எவ்வாறு கறந்தபால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையதாகவும் எல்லோருக்கும் குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் நோயாளிகள் வரை எல்லோருக்கும் பயன் தருவதாக மிக தூய்மையானது இருக்கிறதோ அதுபோல எல்லோரும் நல்லவர் கெட்டவர் பணக்காரன் ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவராக இருப்பவராகவும் எவ்வாறு கரும்புச்சாறு நம் உடல் சுற்றை தணிக்கிறதோ அதுபோல யாரோருடைய வார்த்தை நம் மனசூட்டை தணிப்பு நமக்கு அமைதியை தருகிறதோ அது போன்ற வார்த்தையை உடையவராகவும் வாழ்விலே தான் வாழ்வாங்கு வாழ்ந்து அறவழி வாழ்ந்து அறவழியில் பொருளீட்டி அறவழியில் இன்பமாக வாழ்ந்து தன்னுடைய வீடே சிவலோகமாக இருக்கும் வண்ணம் நெய் போன்ற பக்குவ நிலையிலே இருக்கின்ற அந்த அடியார்கள் சிறந்தவர்கள் என்று இங்கே திரு வாசகம் பேசும். அடியார்க்கு இலக்கணம் இங்கே பேசுகிறது. அடியார்கள் என்பவர்கள் கறந்தவாளைப் போல தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக இருக்க வேண்டும், எல்லோரும் இவர் சரி இது வேண்டாம் என்று மறுக்க முடியாத இவர் வேண்டாம் என்று மறுக்க முடியாதவராக இருக்க வேண்டும். இத்தனை பண்பு வேண்டும். புறத்தால் பார்த்தீர்கள் என்றால் தூய வெண்ணீட்டர், தூய சொல்லினர், தூய செயலினர், தூய வெண் ஆடையர், இதெல்லாம் அடியார்க்கு அடையாளம். காவி கட்டி கொள்வதோ கருப்பு திருநீர் அணிந்து கொள்வதோ சைவத்தின் அடையாளம் கிடையாது. ஏனெனில் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து என்று பேசும் நம்முடைய திருவாசகம். என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூ நெறியே சேரும் வண்ணம். ஏன்னா அந்த திருநீரை போல உள்ளம் தூய்மையர், திருநீற்றை போல உடல் தூய்மையர், திருநீற்றை போல செயல் தூய்மையர், சொல் தூய்மையர். அப்படி இந்த கறந்தபாலை போன்ற எல்லா விதத்திலும் தூய்மையானவராகவும் இவன் என் சீடன் அவன் அந்தால் சீடன் இவன் அந்த திருக்கூட்டம் இவன் இந்த திருக்கூட்டம் என்று பாகுபாடு பாராமல் இனிய வார்த்தைகளால் எவ்வாறு கரும்புச்சாறு உடல் சுட்டை தணிக்கிறதோ அதுபோல நம்முடைய மனசூட்டையும் மனக்குழப்பங்களையும் மனதினால் ஏற்படும் இறுக்கங்களையும் தணிக்கக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகளை பேசு. ஏனெனில் இந்த கரும்புச்சாறு 100% தித்திப்பாக இருக்காது, லேசா கசப்பு கலந்த இனிப்பா இருக்கும். அதுபோல அந்த மெய்யடியார் சிறந்தடியார்கள் பேசக்கூடிய வார்த்தை சற்று நம்மை காயப்படுத்துவது போல இருந்தாலும் நமக்கு மனதில் தெளிவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சிந்தித்தார். அப்படிப்பட்டவர்களாகவும் வாழ்விலே வாழ்வாங்கு வாழ்ந்து பக்குவப்பட்டு நெய் போன்ற தன்மையில் அவர்கள் இருப்பார்களானால் நம் போன்ற சாதாரண பஞ்சு திரிகள் கூட அந்த நெய்யிலே விழுந்து பற்ற வைக்கும் பொழுது எவ்வாறு நெய்யில் போட்ட திரி ஒளி பெறுகிறதோ அதுபோல அந்த அடியார்களோடு சேர்ந்தும் நாம் அவ்வாறு
ஆகிவிடலாம். யாருங்க அப்படி இருக்காங்க? அப்படி யாராவது அடியாரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் சிவனடியார் என்றால் இவரை போல வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவர் விஜயமங்கலத்து ஐயான்னு ஒருத்தர். அவர் பேர் ஆச்சிமுத்து முதலியார். ஈரோட்டில் வாழ்ந்தார். அவர் மிக உயரமாகவும் நல்ல பர்சனாலிட்டி அப்படி இருப்பாராம். சிறு வயதுல அடியார்களை பார்த்து கழுத்தை குனிஞ்சு கும்பிட்டு கும்பிட்டு முதுகு சிரித்து போயிடுச்சு. அவர் பார்த்தா சிறு தொண்டரை போல இருப்பார். என்ன ஐயா அவ்வளவு பணிவா சின்ன இன்னைக்கு பெரிய ஞானாசிரியன் சொல்லி கொடுக்கிறவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட போனப்ப அவங்கள இவர் வணங்கினார். உங்க வயதில் எனக்கு திருமுறை தெரியாது, இதை அவனும் பதிவிட்டு இருக்கிறார். ஆனால் அவனிடத்து அந்த பணிவாடக்கம் இல்லை. அந்த ஐயா விஜயமங்கலத்து ஐயா என்று சொல்லுவார்கள். வேறொரு கேடி இருக்காரு, அவர் இல்ல, சைவமித்து வாழ்வார், அவர் அல்ல. இவர் வந்து விஜயமங்கலத்தை பூர்வாசிரமாக கொண்டவர். நம்முடைய ஈரோட்டிலே வாழ்ந்தவர். அங்கே நான் ஒரு முறை என்னுடைய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். சென்ற பிறகு அங்கே என்னை உறவினர் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது என்றால் எல்லோருக்கும் என் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம். இது மாதிரி கஞ்சமலை வீட்டு பையன், மணி வீட்டு பையன், எங்க அப்பாவுக்கு 2 பேரு, ஒண்ணு கஞ்சமலை, இன்னொன்னு மணி. அது ஒரு தர்தலையா கோயிலா படிச்சு போட்டு கோயில்ல கல்லுக்கு தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வேலை வெட்டிக்கு போகாத தெரியுது அப்படின்னு ஒரு நல்ல மரியாதை என்பாள் அவர்களுக்கு. அது இல்லாத எனக்கு அப்ப தீட்சை அதெல்லாம் தெரியாது. நல்ல காது ஓரத்துல இருந்து எடுத்தா அப்படி ஒரு காவடி அடிச்ச மாதிரி ஒரு திருநீர் அடிச்சிருப்பேன். நடுவுல ஒரு மஞ்சள் போட்டு, அப்புறம் சந்தனம், அப்புறம் சிகப்பு. சரியான காமெடி பீஸ் மாதிரி அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். ஆனா நம்ம என்னன்னா அப்படித்தான் நமக்கு கோயில்ல அடியாரெல்லாம் அப்படிதான் திருநீர் வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க எங்களை நாங்களும் அடியார்னு சொல்லிக்கிறதே கிடையாது. சிவனுக்கு தண்ணி ஊத்தினாலே எல்லாரும் சிவனடியார்னு சொன்னாங்க. ஓ, சிவனுக்கு தண்ணி ஊத்தினா சிவனடியார் போல இருக்குன்ட்டு அப்பாவியா நினைச்சிட்டு பண்ண தெரியும். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, அங்க போயிருந்தா கல்யாண வீட்டுல யாரையும் தெரியல. இத்தனைக்கும் எங்க அப்பாவுடைய அக்கா வீட்டு கல்யாணம். ஒருத்தரையும் தெரியல. எவனும் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி, நமக்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் இருக்காரு, திருத்தொண்டீஸ்வரர்னு அவருக்கு பேரு. ஈரோட்ல சாமி அவரு. சொக்கநாதர் அப்படின்னா அவர் தானே. சரி, திருத்தொண்டீஸ்வரர் கோயில் போவோம் அப்படின்ட்டு ஒரு வேட்டி கட்டிட்டு, ஏன்னா அப்ப வேட்டி, நல்ல வேட்டி பெரிய விஷயம் வீட்டுல, அவ்வளோ செல்வாக்குன்னு வச்சுங்களேன். அப்பா வேட்டி ஒண்ணு கொடுத்தாரு, அதை கட்டிட்டு போயிருந்தேன். அப்புறம் வேட்டி கட்டிட்டு சட்டை கழட்டிட்டு, இல்ல அப்புறம் தான் நிகழ்ந்தது. ஃபேன் போட்டு, ஆமா சரி, கொஞ்சம் ஒரு நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 81 நடந்த சம்பவம். அதனால கொஞ்சம் அந்த உருவம் மாறுது. ஆனா அந்த திருநீர்லாம் மறக்கல. அப்புறம் ஃபேன் போட்டு ஷர்ட் போட்டு அப்படியே போயிருந்தேன். நம்ம கான்வென்ட்ல படிச்சோமா நிர்மலால, அதனால இன்செட்லாம் பண்ணிட்டு போனேன். எவனா எதுவும் கண்டுக்கல, போடா அப்படின்னு பார்த்தாங்க. நேரா திருத்தொண்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். அப்பா சொல்லியிருக்காரு, கோயில் போனா இன்செட்லாம் பண்ணக்கூடாதா, வெளியே எடுத்துட்டு, எல்லாம் வெளியே எடுத்து விட்டாச்சு. அங்க திருத்தொண்டீஸ்வரருக்கு அர்த்தஜாமம் தொடங்குது. என் வாழ்க்கையில முதல்ல அர்த்தஜாமம் பார்க்கிறேன் அன்னைக்கு. சாமி பல்லக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. வந்த உடனே சாமிக்கு முன்னாலே ஒரு பெரியவர், நல்ல ஒட்டை வெட்டிய முடி, சின்ன உச்சி குடுமி, அப்புறம் ஒரு பணிவா ஒரு வெள்ளை ஆடை, தூய வெள்ளை ஆடை, தூய திருநீர். என்ன அவ்வளவு பணிவு அந்த ஐயாக்கு. அப்படி எல்லாரும் வர்றவங்களாம் ஐயா நமச்சிவாய நமச்சிவாயங்கிறாங்க. ஓ, இந்த ஆள் யாரோ பெரிய ஆளாட்டிருக்கு. சரி, இன்னைக்கு சாமி அருள் இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கலான்னு மனசுல பட்டாலும் பயமா இருந்தது. நானும் போய் அவர்கிட்ட, ஐயா நமச்சிவாய. அப்படியா? நமச்சிவாய், சிவாய ஐயா. பல்லக்கு வந்துடுச்சு. சாமி பல்லக்குல திருத்தொண்டீஸ்வரர் உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் கவரி 2 பக்கம் 2 பேர் போடுறாங்க. நான் ஏக்கமா அப்படியே பார்த்துட்டு, நம்ம ஊர்ல என்னைக்கு சொக்கநாதருக்கு இப்படி எல்லாம் பல்லக்கு செஞ்சு கொண்டு போறது அப்படின்னு, நாங்க எங்க சாமி கூட குடும்பம் நடத்தணும். சாமி எங்க சொக்கநாதர் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பாவுக்கு என்னைக்கு இப்படி விசுறதுன்னு ஒரு ஏக்கம். நின்னுட்டுமே இந்த ஐயா அடியனை பார்த்தார். பார்த்துட்டு, கண்ணு இங்க வா,
இங்க வாங்க கண்ணு, மரியாதை, அவ்வளவு மரியாதை. வாங்க கண்ணு, என்ன கண்ணு கவரி போடுறீங்களா? ஓ இது பேரு கவரியா? அதெல்லாம் தெரியாது கவரிங்களா? ஓஹோ இதுதான் கவரியா, சரி. ஐயா உன்னை பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். கவரி போடு ஐயா, ஃபேன் போட்டுங்க. எங்க பெரியவங்க ஃபேன் போட்டு சாமிக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படியா? அவர் மேல போத்தி இந்த துண்டை எடுத்து என்கிட்ட கொடுத்தார். துண்டை இடுப்புல கட்டிட்டு சட்டை கழட்ட சொன்னார், கழட்டிட்டேன். கவரி போட்டு அப்படியே வந்தேன். அப்படியே வந்துட்டு எல்லா அத்தஜாமெல்லாம் முடிஞ்சுது. திருப்பெருந்துறை சிவான்னு ஒரு ஓதுவார் சாமி, அவர் நமக்கு கொஞ்சம் அறிமுகமானவர். அவர் அவர்கிட்ட போய் ஐயா நமச்சிவாய் வாழ்க்கை நலமா இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்ப எப்போ ஓதுவார் பார்த்தா நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு டீ செலவுக்கு அது ஒரு 5 ரூபாய் கொடுப்பாரு. ஓதுவார் மூர்த்தி கொடுத்துட்டு, சரி எல்லாம் கல்யாண வீட்டுல போனா யாரையும் தெரியல, கோயில் நட வேற சாத்த போறாங்க, சரி நம்ம அப்பா தானே சொக்கனார் என்ன தொண்டீசன்னு கோயில் வாசல்ல படுத்து தூங்கிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்படி எல்லாரும் போட்டுன்னு காத்திருந்தேன். காத்துட்டு அங்க அந்த தீபஸ்தம்பத்திட்டு நின்று இருந்தேன். திடீர்னு திருப்பெருந்துறை சிவா ஐயா வந்துட்டு, கண்ணை இங்க வாப்பா. சொல்லுங்கய்யா. இதுவோ அந்த பெரியவர் உங்களை கூப்பிடுறாரு. பெரியவரா? அவர் தெரியாதுங்கண்ணா. அவர் யாரையும் சாமானியமா கூட்ட மாட்டார். அவர் மிக சிறந்த சிவபக்தர், நல்ல சிவனடியார். அவர் யாரையும் அப்படி எளிதில் யாரையும் பேச மாட்டார் யார்கிட்டையும். உங்ககிட்ட அவர் கவரி கொடுத்தப்ப உண்பால அவருக்கு ஏதோ ஒரு பற்று இருக்கும் போல இருக்கிறது, இவரை தவிர்க்காதே அப்படின்னாரு. என் மனசுல என்ன விட்டுருந்தா, சரி கோயில் வாசல்ல தூங்குறதுக்கு இவர் கூட பேசின, எங்க வீட்டுல தூங்கலாம் இல்ல, அப்படி ஒரு எண்ணம். போனேன் ஐயா கிட்ட. ஐயா நமச்சிவாய வாழ். சரி கண்ணே, எந்த ஊர் கண்ணே? எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? ஐயா அது மாதிரி மேட்டூருங்க, ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம். எனக்கு அங்க யாரையும் தெரியல, எனக்கு தெரிஞ்சவரு சிவருமான் மட்டும்தான், அதனால இங்க வந்துட்டேன். அப்படியா? இங்க இங்க படுத்து தூங்க போறீங்க? சாமி இந்த ராஜகோபுரம் சாமி திருவடி தானே, அங்கே படுத்து தூங்கிடுவேன். நல்ல பிள்ளைப்பா, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கே, நீ வேற வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன யாருன்னே தெரியாது, அவர் வீடு எப்படி இருக்கு தெரியல, ஒன்னும் தெரியாது. நான் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. ஆனா என் நெற்றி நிறைய திருநீர். அந்த ஒரே காரணத்துக்காக ஐயா நான் அந்த கவரி போடுறப்ப அப்படியே ஒரு அப்படி இதெல்லாம் ஒரு மிதந்தோன்னு வச்சுங்களேன். யாருக்கு? திருத்தொண்டீஸ்வரருக்கு, சிவபெருமானுக்கு கவரி போடுறதுன்னா நம்ம கிங் இல்லையா? அப்படி அப்புறம் அப்படியே கவரி போட்டு போறோம். ஐயா வீட்டுக்கு போறோம். வழியில நெடுவணும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காரும் வெளியே வந்து அவர்கிட்ட, ஐயா சிவாய நம்ம சிவாய சிவாய நம்ம. ஆஹா இந்த பெரியவர் ஏதோ விஷயமான ஆளாட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் கூட போனேன். இரவு 9:30 மணி. அங்க போனதும் ஒரு வயோதிக அம்மா, அந்த ஐயாவுக்கே ஒரு 65-70 வயசு இருக்கும், அந்த அம்மா ஒரு 60 வயசு பக்கம் இருப்பாங்க. கண்ணு நம்ம வீட்டுக்கு ஒரு தம்பி கூட்டியாந்துருக்கேன், சிவனடியாராம். யாருன்னு கேட்டேன். மேட்டூர்ல சிவனடியாருன்னு சொன்னான். சொல்லக்குள்ள ஒரு கெத்தா சொன்னான், கூட்டியாந்துருக்கேன் கண்ணு. அப்படியா? சரி வாங்க தம்பி உள்ள வாங்க, காலால மிக்குங்க. அந்த அடியார் வீட்டுக்கு நம்ம போனா அந்த அடியார் இல்லமே கோயில், காலை அலம்பிட்டு தான் உள்ள போகணும். அந்த நாகரிகத்தை அன்னைக்கு பார்த்தேன், பின்பற்றினேன். அப்புறம் காலுக்கெல்லாம் சொம்ப தண்ணி, ஐயாவே சொம்புல தண்ணி எடுத்து கொடுத்தாரு. இல்லைங்க நான் எடுத்தேன். இல்லை கண்ணு, வந்த விருந்தினருக்கு அடியாருக்கு இந்த உதவியாவது செய்யணும்னாரு. அப்புறம் காலெல்லாம் கழுவியாச்சு. அப்புறம் அப்படியே போனோம். ஒரு அரை மணி நேரம் வாக்கண்ணு, என்ன எப்படி நீ சிவனடியார் அப்படின்னு கேட்டாரு. சிவனடியார்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. ஐயா சிவனடியார்னா அதெல்லாம் தெரியாது ஐயா, ஆனா எங்க ஊர்ல சொக்கனாரும் ஒரு சாமி இருக்காரு, அவர் டேம்ல இருந்து வந்தவர் எப்படி எல்லாம் சொல்லி நாங்க அவருக்கு தினம் சாயங்காலம்னா போய் தண்ணி ஊற்றுவாங்கய்யா. எங்க ஊர்க்காரங்கெல்லாம் எங்களை சிவனடியார் அப்படி சொன்னாங்க. ஓ சிவனுக்கு தண்ணி ஊத்துனா? ஐயா கேட்டாரு குருநகையோடு. ஓ சிவனுக்கு தண்ணி ஊத்துனா சிவனடியாரா அப்படின்னாரு. இதெல்லாம் தெரியாதுங்கய்யா.
எல்லாரும் சொல்றாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படியா, என்ன கண்ணு ரெடியா அப்படின்னாங்க. உள்ள திரும்பி அம்மா ரெடியா இருக்கு வாங்கன்னாங்க. போனா சுட சுட இட்லி. கல்யாண வீட்டுல சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கண்ணு. சாப்பிடுங்க, நல்ல திருப்தியா அருமையா அந்த அம்மா இட்லி எல்லாம் சுட்டு ஒரு 5 இட்லி, நல்ல இட்லி, சட்னி, தக்காளி எல்லாம் ஏதோ பண்ணியிருந்தாங்க. நானும் ஐயாவும் சாப்பிட்டோம். சரி கண்ணு, நீ நம்ம வீட்டிலே தங்கிக்க அப்படின்ட்டு அவர் கட்டில் பக்கத்துல எனக்கு பாய் கம்பெனி எல்லாம் கொடுத்தாங்க. படுத்துட்டேன். ஐயா கேட்டாரு, சைவம்னா என்ன கண்ணு அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் தெரியாதுங்கய்யா, சைவம்னா கறி சாப்பிடக்கூடாது, தினம் சாமி கிட்ட ஏதோ ஒரு போற்றியாவது சொல்லணும், சாமிக்கு பூ பறிச்சு கொடுக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், அதுதாங்கய்யா சைவம் அப்படின்னு. அப்படியா, அதான் சைவம் அப்படின்னு சிரிச்சுட்டு, ஆமாங்கய்யா, சரி நீ இப்பதான் சைவத்துக்கு வந்திருப்ப போல இருக்கு, பரவாயில்ல நீ ஒரு சைவம் தான். சரி கண்ணு, தீட்சை வாங்கியிருக்கா அப்படி கேட்டாரு. ஐயா அப்படி எதுவும் எங்க ஊர்ல விக்கிறது இல்லைங்க, சாதாரணமா சூப்பர் ஃபிளாஷ்பேக் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஒரு வரினால. அப்படியா, அது விற்பனை பொருள் இல்லை கண்ணு, அது உயிரின் தன்மையை நோக்கி யாரோ ஒரு ஆசான் மூலம் திருத்தொண்டீஸ்வரர் கொடுப்பது அப்படின்ட்டு இரவு பேசிட்டு இருக்கோம் ஐயாவும் நானும். அவர் சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு புதுசு புதுசா இருந்தது, கேட்க கேட்க ஆர்வமா இருந்தது. இரவு 1 மணி பேசிட்டு தீட்சைனா என்ன, எப்படி ஆசான் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஆசான் எப்படி இருக்கும் நிறைய விளக்கம் சொல்லிட்டு, சரி கண்ணு ஏதோ நான் வயசான காலத்துல உங்ககிட்ட தூக்கம் வரலன்னு பேசுறேன்னு நினைச்சுக்காத, திருத்தொண்டீஸ்வரர் உன்னை எனக்கு அடையாளம் காட்டினாரு, நீ வருங்காலத்துல சைவத்துக்கு பயன்படுவேன்னு திருவுருள் உணர்த்திச்சு தூங்கு கண்ணுட்டாரு. அப்புறம் 4 மணிக்கு ஐயா என்ன எழுப்பாரு. எத்தனை மணி கண்ணு முகூர்த்தம்னு தூங்குக்குள்ள கேட்டாரு. ஐயா 4:30 மணி to 5:30 அப்படின்னு. சரி கண்ணுட்டு எழுப்பி எழுந்திரிச்சா அந்நேரத்துல அந்த அம்மா எனக்கு சுடு தண்ணி போட்டு வச்சிருக்காங்க. பச்சை தண்ணியில் தான் நான் எப்பவும் குளிப்பங்க. இல்லை கண்ணு, அது உங்க ஊரு, இங்க காவிரியில கெமிக்கல் தண்ணி எல்லாம் கலந்து வந்திருக்கோம், அதனால உடம்பு சரியா போயிட்டா ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, சுடு தண்ணி ஊற்றி. சரி கண்ணே நீ கல்யாணம் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னாரு. அப்புறம் போனேன். கல்யாணம் ஓட்டுக்கு ஒரு 20 ரூபா மொய் கொடுத்துருந்தாங்க. எப்படா மொய் எழுதாம பார்த்துட்டு கொடுத்துட்டு நேரம் ஐயா வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் காலையில எனக்கு அருமையான உணவெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஐயா நிறைய சொன்னாங்க. ஏன்னா அப்ப திருப்பெருந்துறை சிவா ஐயா அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு சிவா தம்பியை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு, அப்பதான் திருப்பெருந்துறை சிவா ஐயா சொன்னாங்க, கண்ணு அவர்கிட்ட ஏதாவது அரிய பிரசங்கமா பேசினியா, அதெல்லாம் மிக கற்றவர். அவர் வீட்டு முன்னாலே அவர் கட்டில்கிட்ட ஒரு பெரிய ட்ரங்க, ஒரு பெரிய மரப்பெட்டி இருந்து இல்லையா, அது அது முழுக்க அவர் கற்ற ஞான நூல்கள். மிக பெரியவர், மிக பணிவானவர், ஈரோட்டின் மிக சிறந்த அடியார் அப்படின்னார். என்ன அந்த நெய்யில் நான் விழுந்த நேரம் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆக என் அன்பின் உறவுகள், அது முக்கியம். அந்த பணிவு, அந்த அடக்கம். ஐயா அப்படி அதற்கு பிறகு ஐயா மூலம்தான் எனக்கு ஆடூர் ஐயாவுடைய பழக்கம் ஏற்பட்டது, வகுப்பு சித்தாந்தம் மாதிரி. ஆக சாதாரண திரியாக ஏதோ நானும் சிவனையர்னு திருநீர் கூட வைக்க தெரியாம லூஸ்தனமா இருந்த என்ன சாமி என்ன பண்ணார். அந்த அதுக்கு பிறகு அவரை நான் சந்திச்சப்போ ஒருத்தர் கூட அவரை குறையே சொல்லல. ஐயா தம்பி அப்படின்னா நம்ம பையதான் என்ன. அவங்க எங்கிட்ட கேட்பாங்க, ஐயா இப்படி சொல்றாருன்னா நீங்க எப்படி எந்த விதத்துல ஐயாவுக்கு சொந்தம்? ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நான் என்ன சொல்லிட்டோம்? அடுத்த நாள் ஐயா கிட்ட பார்க்கல, என் ஞானத்துக்கு சொந்தம்னு சொல்லிடுறா.
தெரிஞ்ச தெரியாமலும் அந்த விஜயமங்கலத்து ஐயா ஆடூர் ஐயா 2 பேரும் இந்த வார்த்தையை என்கிட்ட என்னை பத்தி அறிமுகப்படுத்தல, இந்த ஞானத்துக்கு இல்லம்பாங்க. ஆக ஒரு சாதாரண திரியாகி இந்த சொக்கர் அந்த விஜயமங்கலத்து ஐயா என்கின்ற அந்த நாச்சிமுத்து ஐயா அவர்களுடைய அந்த நெய்யில் விழுந்ததனால் அடியேன் மட்டுமல்ல, இன்று சைவ நெறியை உலகெங்கும் பெரிய புராணத்தை விற்று லக்ஸரியா அரண்பணி அறக்கட்டளை தொடங்கி ராஜபோக வாழ்ந்தாலும் வாடகை விட்டு நடித்து கொண்டிருக்கும் அந்த பையன் கூட எங்களுடைய ஐயா விஜயமங்கலத்து ஐயாவின் கையால் திருநீர் வணிக்கப்பட்டவன். அவர் சொல்லுவார், அதை பற்றி அவனும் பேசியிருக்கிறான். என்னை ஆளாக்கியவர்கள் என்ற ஒரு புத்தகத்திலே ஐயாவை பற்றி குறிப்பிட்டிருக்கான். ஆனால் அந்த ஐயாவின் பண்பு அவனுக்கு கிடையாது. பண்போடு வாழ வேண்டும் அல்ல, நம்மை எந்த நெய்யில் விழுந்தோமோ அந்த நெய்யுக்கு களங்கம் ஏற்படாமல் நாம் எரிய வேண்டும் ஆகிய நண்பின் சிறந்த அடியார் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி விஜயமங்கலத்து ஐயாவை போல முன்ன பின்ன தெரியாதவன். என்று நம்ம ஊருக்கு எவ்வளவு பேர் எத்தனையோ சிவாலயங்களுக்கு தலையாத்திர போறோம். யாரையாவது நம்பி வீட்டுக்கு கூட்டி போறாங்களா? எத்தனை பேர் கூட்டி போறாங்க? இல்ல கூட்டமா போனா கூட்டி போவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெருமை, கூட இருந்து ஸ்டில் எடுத்துக்கலாம். தனி அடியாரா நீங்க ஒரு உழவார பணிக்கோ அல்லது ஒரு திருத்தல யாத்திரையோ போனா உங்களை வீடு வரை அழைத்து சென்று உபசரிக்கக்கூடிய அந்த பண்பட் கூட இல்லாதவர்கள் தான் இந்த அடியார் கழகம் 99% 100% இருக்கின்றார்கள். தப்பி தவறி 1-2 விதிவிலக்கு இருக்கலாம். ஆக சிறந்த அடியார் என்பவர்கள் யார்? அந்த சிறந்த அடியார் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், தூய்மையான ஒழுக்கமும், தூய்மையான செயலும், தூய்மையான நம்பிக்கையும், தூய்மையான திருநீரும், தூய வெள்ளாடையும். அந்த அன்னைக்கு ஐயா அவ்வளோ அப்படி அந்த கண்ணலோடு அப்படி ஐயா பேசிய அந்த வார்த்தைகள், சைவம்னா என்ன என்ன அவருடைய பேச்சு கேட்ட தூக்கம் அல்ல, ஒண்ணும் அல்ல. அப்படியே அப்படி அது எப்படி என்று சொல்லலாம், அப்படி கண்ணலோடு நெய் கலந்தாற் போல எங்கள் நாச்சிமுத்து ஐயா மாதிரி அந்த நெய் நிலையில் பக்குவ நிலையில் இருக்கக்கூடிய அடியார் யாரேனும் நமக்கு நண்பராக கிடைத்தார் சத்தியமாக நாமும் இறைவனை அடையலாம் என்பதற்கு இந்த வரி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏனெனில் அனுபவத்தால் கிடைக்கும் அடையாளம் காட்டப்படும். எந்ததற்கு இவர்தான் உதாரணம் என்று காட்டினால் மட்டுமே, வாழ்வியல் உதாரணம் காட்டினால் மட்டுமே அந்த கருத்து எடுபடும். சும்மா போய் உட்கார்ந்து கறந்த பால் கண்ணல் சர்க்கரை எல்லாம் போட்டு நெய்ய கலந்து குடிச்சா போல இனிக்கிற எல்லாம் படிப்போம். எத்தனை பேர் குடிச்சிருப்போம். என் அன்பைக்குரிய கண்மணி அரவிந்த்ராஜ் மலேசியால இருக்கான், வந்தீங்க. அவன் மட்டும்தான் குடிச்சு அடியனுக்கு ஞானத்தை தந்தவன். ஆக என் அன்பின் உறவுகள், சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெரும். அந்த நெய்யில் விழுந்து இந்த திரி எரியும் பொழுது கடைசியில் என்ன மிஞ்சும்? ஒன்றுமே மிஞ்சாதில்லை. மிஞ்சுமா என்ன? விளக்குல திரி எடுத்து போட்டுட்டோம். திரிதான் பிறவி. அந்த நெய் தான் சிறந்த அடியார். அங்க நாச்சிமுத்து ஐயா மாதிரி என்ன அந்த திரியில விழுந்தனால எரிஞ்சு 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 ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? என்ன தீர 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 இந்த வினை தீர 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 என்ன ஆகும்? அந்த திரி அப்படியே கறிக்கிட்டே அது ஒரு ஒளியாகி மறைந்து போகும். அதுபோல எல்லோருக்கும் என்னை வழிநடத்தி என்னை சைவத்துக்கு கொண்டு எங்கள் அன்பிற்குரிய விஜயமங்கலத்து ஐயா என்று பேசப்படக்கூடிய நாச்சிமுத்து ஐயா அவர்களின் நினைவுகளை இந்த நன்னாளில் நினைவுகிறார்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றியெல்லாம் கிடையாது, அந்த ஆளுக்கு எதுக்கு நன்றி? இறைவனுக்கு என்னுடைய கருணைக்கு வணங்கி உங்களுக்கும் அதுபோல நல்ல சிறந்த அடியார்கள் நட்பு கிடைக்க இறைவன் திருவருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். ஏனெனில் தொடர இயலவில்லை. இதுவே இதே போல ஒரு இரவு அர்த்தஜாமம்ல மறுபடியும் பிளாஷ்பேக்ல போய் அங்க போனா அவ்வளவு அமைதி அமைதி அமைதி.
ஒரு ஆங்கில கவி உண்டு, இவையெல்லாம் போய்விடும், ஈவன் தி ஷால் பாஸ். ஆனால் எஞ்சி இருப்பது அவர்கள் பற்றிய சிந்தனையும் நினைவுகளும் அவர்கள் தந்த கல்வியும் மட்டுமே என கூறி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இந்த பதிவு கேட்கறதுக்கு நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஐயா. விஜயமங்கலம் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையாலுமே சிறந்த பதிவுங்க. இன்னைக்கு பழுத்த மனத்து அடியார் உடன் போயினர் யான் பாவியேன்னு சொன்ன மாதிரி ஒழுக்கனுடைய பொங்குரும்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழிக்கும் மனத்தை உடையாய் உன் அடைக்கல. ஒரு பழுத்த மனத்துடைய அடியாரை இன்னைக்கு சொன்னது பெரும் பாக்கியம். நன்றி. நமச்சிவாய வாழ்க்கையா. இல்லம்மா, இப்படிப்பட்ட வழிபாட்டை வச்சு ஆட்கள் கூட எல்லாம் பழகிட்டு விட்டுக்கிட்டு கருதலையா ஒண்ணு தெரியுதுன்னா கோபம் வருமா வராதா? கூட்டி போய் அறிமுகப்படுத்தணும். அதுதான் பிரச்சனை. எவ்வளவு பழுத்து எப்படியெல்லாம் வாழ்ந்து இன்னைக்கு அவன் அடைந்தெல்லாம் புகழே கிடையாது. அன்று அவன் அந்த கோயில இழந்த மரத்தை செஞ்சதை இன்னைக்கு திருமணத்துல செஞ்சு அவனை பார்த்து அவன் ஃபாலோவர்ஸ் கடைபிடிச்சா இன்னைக்கு உலகம் முழுக்க சைவத்தை தவிர எவனையும் ஃபாலோவர்ஸே இருந்திருக்க மாட்டாங்க. சரி, கிடக்குது கழுத கிடக்குது, விடுங்க. கழுது என்ன கால்னு கட்டிட்டு தெருத்துவாதான் பொறுக்கிட்டு தெரியும். காலை கட்டி போட்டாலும் அது கடந்துட்டு போகுது. அப்புறம் விடை தெரிஞ்சுட்டீங்களா? விடை தெரிஞ்சத மனசு அதே மாதிரிதான். நைட்டு தூக்கம் இல்ல எனக்கு இதுக்காக சொல்றேங்க ஐயா. இல்லங்க ஐயா, சொல்றேன். யாங்கிற எழுத்துதான் உதைக்கும். அது மனதால அவங்க உள்ள இது பண்றனால ஓம் நம சிவாயான்னு சொல்றேன். ஓம்ங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு உண்டான. கேட்ட கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கீங்க. நமச்சிவாயை எப்படி யாராவது விட சொல்றீங்களா? சொல்லிட்டான் ஐயா, நீங்களே சொல்லிடுங்க ஐயா. ஐயா ஐயா, நமச்சிவாயங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவரோட சிவனை நடராஜர் தான். சத்தமே கேட்கல, கிணத்துக்குள்ள இருந்து பேசுவீங்களா? இல்லைங்கய்யா, சிவன் திருமேனியை குறிக்கிறது நமச்சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரம் தாங்கய்யா. அப்படியா? எனக்கு நான் யோசிக்கிறது இல்லையா, நான் என்ன எட்டியது, மற்றபடி வேற எனக்கு எதுவும் தெரியலைங்க. நீங்க சொன்ன கருத்துல இருந்து எனக்கு புரிந்தது நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரமே சிவனோட சிவனை தான் குறிக்கிறதுங்கய்யா. இது ஒரு விதம்னா, ஆனா நானே சொல்லிடுறேன். ஏன் போட்டு இழுத்துட்டு இருக்கணும். நடராஜ பெருமானின் திருமேனி பஞ்சாட்சர வடிவம் உடையது. தூளம் சூக்குமம் என்ற 2 பஞ்சாட்சர வடிவமாக நடராஜ பெருமானின் திருமேனி இருக்கிறது. ஆக இத்திருமேனியை கொண்டுதான் உடல் என்ற எழுத்துக்கள் எதையும் சாதித்தார். உடல் என்ற உருவம். அது நடராஜ பெருமானுடைய உருவமே கூற்றை உதைக்கும். எப்படி உதைக்கும்னா, நீங்க அந்த காலத்தில நம்ம திருக்கடையூர்ல மார்க்கண்ணை உதைக்கும் பொழுது எடுத்த பொற்பாதத்தை கொண்டு அந்த காலங்களில் வைத்திருப்பார். நம்ம ஒரு கதை சொன்னோம் தெரியுமா? டேய் வா, இந்த பாதத்தை பிடிச்சுக்கேன்னு. ஆமாங்க, நடராஜர் தெக்க பார்த்துருக்க. ஆமா, பஞ்சாட்சர வடிவனன்னு இறைவனுக்கு, நடராஜ பெருமானுக்கு பேரு. அது சித்தாந்த வகுப்புல பஞ்சாட்சர உண்மை பத்தி பேசும் பொழுது இங்க இருக்கு, நம்ம ஸ்தூல பஞ்சாட்சரம் இப்படி இருக்கிறது, அதிசூக்கும பஞ்சாட்சரம் இவ்வாறு நடராஜ பெருமானின் திருமேனியில் இருக்கிறதுன்னு தெளிவா வகுப்பெடுத்திருப்பாங்க. காசு கொடுத்துட்டோமேன்னு கேட்காம தெளிவா கேட்டிருந்தா
குழப்புன்னு குழப்பு தேவையில்லை. ஆக நடராஜ பெருமான் என்கின்ற திருமேனியின் மூலமாக அந்த திருமேனியிலே நிறைந்திருக்கிற பஞ்சாட்சரம் கூற்றை உதைக்கும். கொள்ள நமந்தமர் கொண்டு போம் இடத்து அள்ளல் கடுப்பன மட்டுமல்ல, என்ன வஞ்சகமற்று அடி வாழ்த்த, வஞ்சகம் இல்லாமல் நீங்கள் வாழ்த்தும் பொழுது காலன் இந்த உயிரை எடுத்து செல்ல முடியாது. உள்ளே இருக்கும் சிவமாகிய நடம் நடராஜ பெருமானுடைய பஞ்சாட்சர வடிவனம் கூற்றை உதைத்து நம்மை தன்னிடத்து சேர்ப்பார். கீர்த்தி விட கரெக்டா தான் கிருத்திகா சொன்னான். குழப்ப எல்லாருமே இல்ல. இப்ப நீங்க சொன்னதுல கூட எனக்கு இன்னும் நமச்சிவாயங்கிறது அந்த இது எல்லாமே அந்த அவங்க கையில அந்த இதெல்லாம் நீங்க அந்த நமச்சிவாயத்தை அவங்க எங்கெங்க இருக்குன்னு சொன்னாங்களோ அந்தந்த திசை, அந்த திசை 5 நடுவுல 5 திசை வச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டீங்களா நடராஜா உருவம் வந்துடும். ஓஹோ, சரி சரி. நான் என்ன நினைச்சேன்னா வடிவன்னு நடராஜா பேரு. ஓ சரி சரி. எப்படின்னா அந்த வீசிய கரத்துல இது, ஊங்கிய கரத்துல இது, அந்த அது மாதிரி அதுல எல்லாமே இருக்குங்க ஐயா. பார்த்து இன்னைக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நீங்க கோலம் போடுறாரு தானே, அதையெல்லாம் புள்ளியா வச்சுட்டு கோலம் போட்டீங்களா ஒரு அவுட்லைன் நடராஜா வந்துருவாரு. ஓ சரி சரிங்கய்யா. இந்த சின்ன இடைக்கு இவ்வளவு சின்னவா இருக்க வேண்டியிருக்கா? இல்லங்க ஐயா, நீங்க எது உதைக்கும் அந்த 5 எழுத்து எது உதைக்கும் அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுல எனக்கு இன்னொன்னு ஓம்ங்கிற இதுவும் சேர்த்து சொன்னனாலயா அப்படிங்கறது எனக்கு ஒரு விடையா இருக்குமோ அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் ஓம பத்தி பார்த்தேன். ஊடாயில் அப்படிங்கிற எழுத்து எதுவும் செய்யாது. ஆனா இந்த நம்ம உடல் என்ன பண்ண எல்லாம் செய்யும். அதுபோல பஞ்சாட்சரத்தின் உருவம் எதுன்னா நடராஜா. அவருக்குதான் பஞ்சாட்சர வடிவம்னு பேரு. சிவனுக்கு எல்லாம் கிடையாது. நடராஜாவுக்கு சிவலிங்க திருமேனிக்கு எதுக்கோ பஞ்சாட்சர வடிவம்னு பேரு கிடையாது. நடராஜ பெருமானுக்கு தான் பஞ்சாட்சர வடிவம்னு பேரு. பஞ்சாட்சர வடிவாய் போற்றி அப்படி வடமொழியில ஒரு அர்ச்சனை உண்டு. சரி சரி. பஞ்சாட்சர ஸ்வரூபாய நமக அப்படிம்பாங்க. சரி சரி. அந்த திருமேனியின் மூலம் உதைக்கிறார். அட்சரமும் உருவம் பெற்று உதைக்குது. அதான் லிங்கத்துல இருந்து அந்த உருவமா மாறி அவரை உதைக்கிறாரு. லிங்கத்துல இருந்து உருவமா பஞ்சாட்சரம் சாமியுடைய பேரு உருவமா மாறி உதைக்கிறார். இந்த விடையை நீங்க சொல்லிருந்தேன்னா இன்னைக்கு நான் எனக்கு அது சொல்ல எந்த விதத்துல சொல்லணும்னு தெரியல. நீங்க அந்த 5 எழுத்தும் அத குழப்புற மாதிரி ஒரு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல 5 எழுத்து எப்படி உதைக்கிறீங்க? அது ஓம்னு சொன்னனால உயர் பெற்று வந்ததா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள மனசு போயிடுச்சு. மனசு அப்படி எல்லாம் போகக்கூடாது. ஒரு முடிவு எடுத்தா கரெக்டா இதுதான் ஓம். இப்ப எல்லா மந்திரத்திலயும் ஏன் ஓம் போடுறாங்க? அதெல்லாம் இன்னைக்கு வகுப்புக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. சரிங்க ஐயா. ஓகே. விடை ஏதேனும் பிழை இருந்தால் பெரியவர்கள் சுப்பிரமணிய மாதிரி இருக்கிறீங்க சொன்னீங்களா திருத்திக்கிறேன். ஒரு 2 நாளா தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கிறது, இந்த பேருங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது. இல்லைன்னாலும் இத பத்தி நான் யோசிச்சிருக்க மாட்டேன். எனக்கு தெரியல. அதனால எல்லாரும் முன்னாடி நான் ஏதாவது தப்பா தப்போ ரைட்டோ ஸ்கூல் பிள்ளைங்க சொல்ற மாதிரி விடை சொல்லிடணும். சரி, ஏதோ ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டுதான் சரி இருக்கட்டும் பரவாயில்ல. நேத்து வேற அந்த சம்ஹார அப்படிங்கறதுல மாத்தி வேற வாயில வந்துருச்சு. அந்த எழுத்தை கவனிச்சுட்டு அந்த ஹா அப்படிங்கறது சான்னு சொல்லிட்டு அது வேற இதாயிடுச்சு. ஐயோ என்னடா எல்லாம் இருக்கிறப்ப அப்படி சொல்லிட்டேனேங்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரச்சனை இல்ல, ஓகே. விடை எல்லாரும் விட சொன்னீங்க. சொக்கர் மாதிரி விளக்கமா சொல்றேன். 4 நாள் பஞ்சாட்சரவினால ஓடுனீங்களே, அதே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஏகப்பட்ட வியாக்கியானம் நல்லா கிடைச்சிருக்கு. கடைசியா இப்ப நீங்க சொன்னது அன்னைக்கே எனக்கு தெரியும். ஆனா அது சொல்ல தெரியல.
இப்போ நீங்க சொன்ன தெளிவாகிச்சு. ஆனா இந்த தெளிவு வர்றதுக்குள்ள 4 நாளா அதை இதையும் தேடி கிட்டி உருட்டி எப்படி இருந்தாலும் ஐயா இதான் சொல்ல போறாங்க, இருந்தாலும் அமைதியா உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு நானு. இப்ப நீங்க கரெக்டா சொல்லிட்டு எங்களுக்கு கடைசியா வந்து எனக்கு விடை தெரியறதுக்கு என் பையன் கொஞ்சம் உதவுனானு ஐயா. எப்பயுமே வந்து யூடியூப்ல எல்லாம் கதைகள் போட்டு விடுறதுல இந்த மார்க்கண்டேயர் பத்தியும் கேட்டிருக்காங்க போல. நான் சும்மா ஏதோ பாத்துட்டு இருந்தேன், நான் போன்ல இதை பத்தியே 2 நாளா இருந்தது. என்னம்மா பாக்குறேன்னு வந்து கேட்டனால இந்த மார்க்கண்டேயர் அம்மா இவங்க இந்த கதைன்னு சொல்லிட்டு பையன் சொன்னான். அவர் வந்து காலன் வந்து வரப்ப வந்து ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ் மாதிரி ஒருத்தரங்க அனுப்புவாங்க. அப்ப வந்து